இந்த காலம் அப்படின்றது காலம்னா டைம். ஒரு பர்ட்டிகுலர் நேரமோ, ஒரு பர்ட்டிகுலர் நாளோ, ஒரு பர்ட்டிகுலர் மாதமோ, ஒரு பர்ட்டிகுலர் திதியிலயோ அடிபடும் பொழுது, அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். அதனால அதுக்கு காலம் அப்படின்னு பேரு. இது பேரு திளிர்த்த காலம். அப்ப இந்த பர்ட்டிகுலர் வர்ம புள்ளி வந்து எப்ப ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் காலகட்டத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அப்ப அந்த பர்ட்டிகுலர் டயத்துல ஆக்டிவேட்டட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால, அந்த டயத்துல அந்த வர்ம புள்ளிய தொடக்கூடாது. அது எந்த டைம் அப்படின்னு பார்த்தா, அந்த டைம எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தா, நாள வைத்தும் பிரிப்பாங்க அந்த டயத்த. திதின்னா என்ன அர்த்தம்? சந்திரனுடைய வளர்பிறை, தேய்பிறை வைத்து இந்தந்த டயத்துல இந்தந்த வர்ம புள்ளிகள் வந்து ஆக்டிவேட்டடா இருக்கும். ஆக்டிவேட்டட்னா பாசிட்டிவ் ஆக்டிவேஷனும் இருக்கு, நெகட்டிவ் ஆக்டிவேஷனும் இருக்கு. பாசிட்டிவ் ஆக்டிவேஷனுக்கு பேரு அமிர்த நிலை. நெகட்டிவ் ஆக்டிவேஷனுக்கு பேரு விஷ நிலை. காலம் அப்படின்ற ஒரு சொல்ல பார்த்தோம். இந்த காலம் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட காலத்துல மட்டும் தான் அது ஆக்டிவா இருக்கும். மத்த நேரத்துல இல்ல. அப்படிப்பட்ட வர்ம புள்ளிகளும் இருக்கு. காலம்ன்றது 2 பார்த்தோம். ஒரு சில வர்ம புள்ளிகள்லயே ஒரு சில பர்ட்டிகுலர் டயத்துல எப்படி இருக்கும்? அது ஆக்டிவேட்டடா இருக்கும். நெகட்டிவாவும் ஆக்டிவேட்டடா இருக்க வாய்ப்பு இருக்கு. பாசிட்டிவ் ஆக்டிவேஷன்ல இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஒரு சில வர்ம புள்ளிகள் உடம்புல புள்ளிகள் தனியா மார்க் பண்ணப்பட்டிருக்காது. ஆனா, சில நேரங்கள்ல மட்டும் ஆக்டிவேட்டடா இருக்கும். மத்த நேரம் எதுவுமே அதுக்கு வேலையே கிடையாது. அததான் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு ஃபுல்லா வர்ம புள்ளிகள் இருக்கு. புள்ளிகள்னா என்னன்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். வர்ம புள்ளி அப்படின்னா, வர்ம புள்ளி அப்படின்னு நம்ம சாதாரணமா பேசுறோம் அப்படின்னா, அத நம்ம எப்படி அடையாளம் பார்க்க முடியும்னா, நம்ம உடல் அளவுல வர்ம புள்ளிகள நம்மளால அடையாளம் பார்க்க முடியும். இந்த இடத்துல ஒரு வர்ம புள்ளி இருக்கு, இந்த இடத்துல ஒரு வர்ம புள்ளி இருக்கு, இந்த இடத்துல ஒரு வர்ம புள்ளி இருக்கு. இப்படியாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு சில புள்ளிகள வெளிய இருந்து நம்ம பார்க்கும்போது என்ன பண்றோம்? நம்மளுடைய லேயர் ஆஃப் த ஸ்கின் மேல இந்த புள்ளி இருக்கதா நாம சொன்னாலும், இந்த வர்ம புள்ளி லேயர் ஆஃப் த ஸ்கின்ல இல்லை. அதை விட உள்ள கொஞ்சம் இன் டெப்த்ல இருக்கு. நம்ம இந்த லேயர் ஆஃப் த ஸ்கின்ல தூண்டுவதன் மூலமானா மேபி டச். அந்த தூண்டுதலோட இன்டென்சிட்டி எல்லாம் பார்ப்போம். லைட் ஃபெதர் டச் அத விட இன்னும் கொஞ்சம் அதிக அழுத்தம், இன்னும் கொஞ்சம் அதிக அழுத்தம், இன்னும் கொஞ்சம் அதிக அழுத்தம். இப்படியாக நாம அந்த புள்ளிகளை தூண்டுவதன் மூலமாக நம்ம எங்க வேலை பார்க்குது அப்படின்னு பார்த்தா, அந்த சரம் உடம்புக்குள்ள அந்த சர ஓட்டம் ஒண்ணு இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அதுல போயி வேலை பார்க்குது. புள்ளிகள், வர்ம புள்ளிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அத வர்ம புள்ளிகள எதுல பார்ப்போம் அப்படின்னா, நம்மளோட பிசிக்கல் ஸ்டேச்சர், நம்ம பிசிக்கல் பாடில தான் வர்ம புள்ளிகள் வந்து நம்ம லொகேட் பண்ணுவோம். அப்போ வர்மம் கற்றுக்கொள்ளவங்க கட்டாயமா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, சரம். சரம்னா, நாம வந்து வாசியின் ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்புக்குள்ள ஒரு சர்க்குலேஷன் அது இருந்துட்டே இருக்கு. நம்ம உடம்புல ஒரு சேனல்ல ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ஓடிக்கொண்டே இருப்பது, அந்த ஓடிக்கிட்டே உள்ள வந்து சேனல் வேற வேற சேனல்ஸ்ல மூவ் ஆயி போய்க்கிட்டே இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம என்னன்னு சேனல் சொல்றோம்? சரம் அப்படின்னு சொல்றோம். அத வந்து வாசி அப்படின்னு வேறு பெயர் இருக்கு. சுவாசம்னு வேறு பெயர் இருக்கு. ஜீவன்ற பெயர் இருக்கு. வர்மம் அப்படின்ற பெயரும் எதற்கு வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தா, இந்த சரத்திற்கு வர்மம்ன்ற பெயரும் பயன்படுத்தப்படுது.